ஹோலி மேரி டிவி சேனல் நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் 2022 ஆண்டுக்கான அன்பிய செயற்திட்டம். கருப்பொருள்: அன்பியமூடாக கிறிஸ்தவ வாழ்வின் புதுப்பித்தல். தீம்: ரினியூவல் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் த்ரூ ஸ்மால் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ். முதலாவது, தூர நோக்கு. எல்லா பங்கு திரு அவைகளிலும் கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்ட சமூகமாக இறைவார்த்தையின் ஒளியில் கிறிஸ்துவுக்கான பணியை செய்ய ஸ்தாபித்தல். விஷன்: establishing all the parishes Christ-based communities which carry the mission of Christ in the light of the Word of God. விவிலிய அடிப்படை: அவர்கள் திருத்துவர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். திருத்தூர் பணிகள் நூல், அதிகாரம் 2, வசனம் 42. Biblical foundation: they devoted themselves to the apostles' teaching and fellowship, to the breaking of bread and the prayers. Acts of the Apostles, chapter 2, verse 4. இலக்கு: சமூகங்களின் சமூகமாக புதிய வழியில் பங்கேற்கும் திரு அவையாக மாறுதல். Goal: being a communion of communities in a new way of being a participatory church. இறையியல் கருப்பொருள்: எமது திருமுழுக்கு அழைப்பிற்கு உயிர் துடிப்புடன் பதிலிருத்தல். Theological concept: active response to our baptismal call. முப்பணிகள்: ட்ரிபிள் மிஷன்ஸ். குருத்துவ தூது பணி, பிரீஸ்லி மிஷன், ஸ்டாட்டிஃபிகேஷன் அண்ட் சாங்டிஃபிகேஷன். இறைவாக்குரைக்கும் பணி, ப்ராஃபெட்டிக் மிஷன். வழிநடத்தும் பணி, ஷெப்பர்டிங் மிஷன், சர்வண்ட் லீடர்ஷிப். ஆன்மீகம்: அன்பிய செயற்பாடுகளில் முழுமையாக பங்கெடுப்பதனூடாக ஆன்மாக்களை மீட்டெடுத்தல். ஸ்பிரிச்சுவாலிட்டி: redemption of souls through total participation of small Christian community activities. நடைமுறைப்படுத்துதல்: establishment, development and maintenance of human relationship. மனித தொடர்பு உறவு முறைகள். Human communication and relationships. முதலாவது, கடவுளுடன் உறவு, relationship with God. இரண்டாவது, அயலவருடன் உறவு, relationship with the neighborhood. மூன்றாவது, சூழலுடன் உறவு, relationship with the environment. ஆறாவது, 7 வகையான அடிப்படை குணவியல்புகள், 7 பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதில் முதலாவது, அருகில் இருக்கும் குடும்பங்கள், அயலவர் குழு, ஃபேமிலிஸ் ஆஃப் த சேம் விசினிட்டி, நெய்பர்ஹுட் குரூப். இரண்டாவது, ஒரே விசுவாசத்தை பகிர்தல், ஷேரிங் த சேம் ஃபெய்த். மூன்றாவது, கிறிஸ்து மைய சமூகம், கிறிஸ்டோசென்ட்ரிக் கம்யூனிட்டி. நான்காவது, இறைவார்த்தை பகிர்வு, ஷேரிங் த வேர்ட் ஆஃப் காட். திருமுழுக்கு அழைப்பிற்கு உயிர் துடிப்புள்ள பொது நிலையினராக பங்கேற்றலும் பதில் இருத்தலும். ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் laity இன் ரெஸ்பாண்டிங் டு த baptismal கால். அடுத்து, அருள் அடையாள வாழ்வினூடாக புனிதத்துவம், holiness through sacramental life. இறுதியாக, உலகளாவிய திரு அவையுடன் இணைந்திருத்தல், link to the universal church. அன்பியத்தை பற்றி ஆழமான அறிவை தெரிந்து கொள்ள பொதுநிலையினருக்கு கருத்தரங்குகள் நடாத்தப்படும். அன்பிய ஊக்குவிப்பாளர்களுக்கு தொடர் பயிற்சிகளை வழங்குதல், அன்பியத்தை பற்றிய வினாவிடை போட்டியை நடாத்துதல், அதே வேளையில் அன்பியத்தை மையமாக கொண்டு பட்டிமன்றம், வீதி நாடகங்கள்,
அன்பிய பாடல்கள், குறுந்திரைப்படங்கள், வில்லுப்பாட்டுகள் ஆகியவற்றை பங்கு திரு அவைகளில் தயார் செய்து மறைமாவட்ட ரீதியில் போட்டிகளை நடாத்துதல். அனுபவமும் அறிவுமுள்ளவர்கள் அன்பியத்தை பற்றி கட்டுரைகளை வெட்டாப்பு, தொண்டன் போன்ற பத்திரிகைகளில் வெளியிடுதல். அன்பிய ஊக்குவிப்பாளர்களுக்கு ஒன்றுகூடலை ஏற்படுத்தி தங்கள் அன்பியங்களை பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளல். நன்றாக செயல்படும் அன்பியத்தின் பொதுநெறியினர் அன்பியத்தில் சோர்வுள்ள பங்கு திரு அவைகளை தரிசித்து ஊக்கமூட்டுதல். மறைக்கோட்ட கூட்டங்களை ஆரம்பிக்கும் வேளையில் அன்பிய 7 படிமுறைகளுடன் ஆரம்பிப்பது விரும்பத்தக்கது. ஒட்டுமொத்தமாக அன்பியத்தின் இறுதியில் ஒவ்வொரு பங்கு திரு அவையிலும் உள்ள ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒரு அன்பியமாவது உருவாக்கப்பட்டு செயற்பட வேண்டும் என்பது எமது இலக்காகும். ஆங்காங்கே அமைந்திருக்கும் குடும்பங்கள் அல்லாமல் அருகருகே இருக்கும் குடும்பங்களை ஒன்று சேர்த்து அன்பியத்தை உருவாக்கவும். ஆலய திருவிழா நாட்களின் போது வெவ்வேறு அன்பிய தலைப்புகளில் மறையுரையாற்றுவது விரும்பத்தக்கது. மாதத்தில் ஒரு தடவையாவது மறைக்கல்வி பிள்ளைகளை அன்பியமாக ஒன்று கூட்டி 7 படிமுறைகளை நடைமுறைப்படுத்தவும். அன்பியத்தில் இறைவார்த்தை பகிர்வு முக்கியமாக அமைவதால் வீடுகளில் தினமும் இறைவார்த்தை வாசிக்க ஊக்கப்படுத்துதல். கூட்டொருங்கிய ஆண்டிலே பயணிக்கின்ற வேளையில் திரு ஆட்சி அமைப்புக்குள், அதாவது ஆயர், குருக்கள், துறவியர், பொது நிலையினர் தீர்மானங்கள் எடுக்கும் போது பங்கேற்பு முறையை மேம்படுத்த பின்வரும் விடயங்கள் உதவிகளாக இருக்கின்றன. திரு அவையின் அப்போஸ்தலிய பாரம்பரியத்திற்கு அமைவாக செயற்படுதல், தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது ஒருவருக்கொருவர் செவிமடுத்தல், திருத்தந்தை, ஆயர், குருக்கள் என்னும் திரு அவையின் படிநிலை ஆட்சி அமைப்பை ஏற்றுக்கொள்ளுதல், எல்லோரும் கருத்துக்களையும் மதித்தல். தீர்மானம் எடுக்கும் செயற்பாடுகளுள் பின்பற்றப்படும் ஒழுங்குமுறைகள் இறைமக்கள் எல்லோருக்கும் செவிமடுக்கும் விதத்தில் அமைந்துள்ளது. பொறுப்புகளை கூறலும் வெளிப்படைத்தன்மையையும் மேம்படுத்துவதற்கு நாம் கையாளும் கருவிகளும் செயல்முறைகளும் எவ்வளவு தூரம் உபயோகமாக அமைகின்றது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மாமன்ற கூட்டு பொறுப்பிற்கு அமைவாக உருவாகுதல், மாற்றத்திற்கான திறந்த மனப்பான்மை, பயிற்சி, உருவாக்கம், தொடர்ச்சியாக கற்றல் கூட்டொருங்கியத்திற்குள் அடங்கும் பிரதான விடயங்களாகும். திருவிவிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆதி திரு அவையின் குண இயல்புகளை கற்பித்தல், சிறிய கிறிஸ்தவ குழும முறையை அறிமுகப்படுத்துதல், கிறிஸ்தவ தலைமைத்துவ பயிற்சி முகாம்களை கொடுத்தல், பங்கு திரு அவை மேய்ப்புப் பணி செயற்பாடுகளை வலுப்படுத்துதல். அனைவரும் துணிவோடும் சுதந்திரத்தோடும் உண்மையோடும் இரக்கத்தோடும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். திரு அவையில் கருத்துக்களை துணிவுடனும் பொறுப்புணர்வுடனும் நேர்மையுடனும் பேசுவதற்கு உறுதுணையாக இருக்கும் விடயங்களை எழுதுதல். பங்கு திருவையில் உள்ள கருத்துக்களை துணிவுடனும் பொறுப்புணர்வுடனும் நேர்மையுடனும் பேசுவதற்கு தடையாக இருக்கும் விடயங்களை ஆராய்தல். பொது ஊடகங்களோடு கத்தோலிக்க அல்லது கத்தோலிக்கம் அல்லாத உங்களுக்கு இருக்கும் தொடர்பு, ஒத்துழைப்பு எவ்வாறு இருக்கின்றது? கத்தோலிக்க திரு அவை சார்பாக கருத்துக்களை தெரிவிப்பவர் யார்? அது எம்மட்டத்தில் உள்ளது. கத்தோலிக்க திரு அவை சார்பாக கருத்து தெரிவிப்பதற்கு குறித்த விடயம் தொடர்பான பரந்த அறிவுள்ள திரு அவையின் படிப்பினைகளுக்கு அமைவாக கருத்து தெரிவிக்கும் நபர்களை தெரிந்தெடுக்கும் செயற்பாடு எவ்வளவு தூரம் இடம்பெறுகின்றது என்பதை ஆராய்தல். ஒற்றுமையாக குழுவாக இறை வார்த்தைக்கு செவிமடுப்பதாலும் நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவதாலும் மட்டுமே
ஒன்றிணைந்த முன்னோக்கி செல்ல முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எமது பணிவாழ்வும் பொது வாழ்வும் மேம்பட செபமும் வழிபாட்டு கொண்டாட்டங்களும் எவ்வாறு உதவுகின்றன என்பதை ஆராய்வோம். திரு அவையின் திருவழிபாட்டில் மக்கள் ஆர்வமாக பங்கெடுக்கவும் புனிதப்படுத்தும் செயற்பாட்டில் ஈடுபடவும் பின்வரும் விடயங்கள் எவ்வாறு துணையாக அமைகின்ற என்பதை பார்ப்போம். முதலாவது, உள்ளார்ந்த ஆயத்தத்துடன் பங்கு பெறுதல். இரண்டாவது, ஆயத்தம் செய்யப்பட்ட வழிபாடு. மூன்றாவது, அர்த்தமுள்ள விதத்தில் மறையுரையாற்றுதல். நான்காவது, பொதுநிலையினரின் பங்களிப்பை அதிகரித்தல். திருவழிபாட்டில் பின்வரும் பணிகளுக்கு போதியளவு சந்தர்ப்பம் வழங்குவது பற்றி நீங்கள் சொல்ல வேண்டிய விடயங்கள். முதலாவது, வாசகம் வாசித்தல். இரண்டாவது, பாடல் இசைத்தல். மூன்றாவது, நற்கருணை பகிர்தல். நான்காவது, திருவழிபாட்டு குழு. ஐந்தாவது, வழிபாட்டிற்கு உதவுதல். ஆறாவது, பீடப் பணியாளர்களின் சேவை. இறைப்பணியில் கூட்டு பொறுப்பு. திரு அவையின் பணிகளுக்கு உதவி செய்தலும் அதில் எல்லோரும் பங்கு பெற அழைப்பதுமே கூட்டொருங்கியத்தின் நோக்கமாகும். திருமுழுக்கு அழைப்பு பெற்ற எல்லோருமே மறைத்துது பணியாளர்கள் என்ற வகையில் நீர் இறைப்பணியில் எவ்வளவு தூரம் ஆழமாக இருக்கிறது என்பதை அறிந்து பார்க்க வேண்டும். பங்கு திரு அவை மேய்ப்புப்பணி அவையில் உறுப்பினராக இருப்பதனூடாக சிறிய கிறிஸ்தவ குழுமத்தில் பிரதிநிதியாக இருப்பதனூடாக பக்தி சபைகளில் பிரதிநிதியாக இருப்பதனூடாக கட்டி எழுப்ப முடியும். கூட்டொருங்கியக்க திரு அவையை நோக்கி பயணிக்கின்ற முறைகள். வயது, திருமணம், சமூக நிலை, சமயம், வலயம் சார்ந்தவைகள். நிகழ்ச்சிக்கு நிறுதியாக வருகின்ற பொழுது அன்பியத்தின் 2022 ஆண்டு செயல் திட்டத்தில் கூட்டொருக்கிய விடயங்கள் உட்புகுத்தப்பட்டு அன்பிய மயமாகும். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.